இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அவரே வந்து மேடையில் பேசும்பொழுதெல்லாம் தீய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்றாரு. சரி, நீங்கள் வீட்டில் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வரீங்க, படிச்சுட்டு வர ஸ்கிரிப்டை காரில் ட்ராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல, மறந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் பார்க்குறாரு, பார்த்துட்டு சரி ஓகே திருப்பி எடுத்து பார்ப்போம் என்ன அது அப்படின்ட்டு. ஒரு முதலமைச்சர் அவர்கள் அவர் வெற்றி பெற்ற தொகுதியில் நன்றி சொல்ல போனால் அந்த இடத்துல பொதுமக்கள் அவர்களுக்கு வாக்களித்ததுக்காக நன்றி சொல்லிட்டு அந்த பொதுமக்களுக்கு என்ன திட்டங்களை செய்ய போகிறோம் அப்படின்றத எடுத்து வைக்கக்கூடியதான் ஒரு நல்ல தலைவரும் ஒரு நல்ல முதலமைச்சரும். இதே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் போலிங் முடிஞ்சு எலெக்ஷன் டேட்டு ரிசல்ட் வந்த மறுநாளே வந்து கொளத்தூர் தொகுதியில் வந்து நன்றி சொல்ல போனாங்க. ஆனால் எந்த ஒரு விமர்சனமோ எந்த ஒரு எதுவுமே வைக்காம பொதுமக்களை பார்த்து நன்றி மட்டுமே தெரிவித்து வந்தவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அரசியல் நாகரிகமே என்ன என்று தெரியாமல், அரசியல் எப்படி செய்யணும் என்று தெரியாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து சோஷியல் மீடியாவில் மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த தற்கூரி கூட்டங்கள் என்று சொல்லலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் முதலமைச்சர் அவர்கள் வந்து பேசும்போது சொல்கிறாங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட நான் கேட்குறேன், ஏன்ப்பா விர்ச்சுவல் வாரியர்ஸ்களா உங்களுக்கு மண்டையில் எதனா இருக்குதா? ஒரு கண்டென்ட்டு போடுறீங்க, போடுற கண்டென்ட்டு எது உண்மை எது பொய், எது போடணும் எது எல்லாம் கிடையாது. நாங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ், நாங்கள் போடுவோம், என்னன்னா போடுவோம், எப்படின்னா போடுவோம். என்ன பண்ணுறீங்க அப்போது? இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு தமிழகத்தில் இது ஒன்றும் திரையில் வர படம் கிடையாது. 3 ஹவர் வந்து பார்த்துட்டு கை தட்டிட்டு வெளியில் வந்துட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு படம் நல்லா இருந்தது, இவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க, அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. இது தமிழ்நாடு ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை, அதே போல் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள். இதில் வந்து நீங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் சோஷியல் மீடியாவில் உட்காந்து என்ன பண்ணுவீங்க? இது வரைக்கும் அவங்க வெற்றி பெற்று ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் பொதுமக்களை பார்த்து அவங்க கோரிக்கைகள் என்னன்னு கேட்டிருப்பாங்க, என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க? இது வரைக்கும் அமைச்சர்கள் அவர்கள் வந்து துறை சார்ந்த ரீதியாக வந்து போய் வந்து ஆய்வு கூட்டங்கள் மேற்கொள்கிறாங்க, துறை சார்ந்து மீட்டிங் போடுறாங்க. அது தாண்டி நீங்கள் ஒரு கட்சி அமைப்பு சார்பாக பொதுமக்களை எந்த இடத்துல பார்த்துருக்கீங்க? பொதுமக்கள் கிட்ட எந்த இடத்துல பேசியிருக்கீங்க? அவங்க கோரிக்கைகள் என்னன்னு கேட்டிருக்கீங்க? ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி திமுக இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம், நாங்கள் இந்த மாதிரி இருப்போம், நாங்கள் நேரடியாக வந்து களத்தில் பணியாற்றுவோம். எந்த இடத்துல நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் களத்தில் பணியாற்றி இந்த திட்டங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பம்பு சொல்லுங்கள், எங்களுக்கு வந்து இந்த இடத்துல பொதுமக்கள் வந்து பம்பு கேட்டாங்க, நாங்கள் வந்து துறை சார்பாக வந்து இந்த இடத்துல பொதுமக்களுக்கு பம்பு போட்டு கொடுத்தோம் அப்படின்னு. அதுவே இன்னும் எதுவே பண்ணல. ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அந்த அமைச்சருக்கு பதிலாக வந்து யாரோ போயிட்டு வந்து கோட்லாம் போட்டுட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. இது எந்த நாட்டில் நடக்கும்? எந்த நடைமுறையில் நடக்கும்? இது வரைக்கும் திமுக கடந்த 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் வந்து துறை சார்ந்த அமைச்சர்கள் தவிர்த்து வேற யாராவது ஆய்வுகள் மேற்கொண்டிருப்பார்களா? வேற யாராவது ப்ரெஸ் மீட் பண்ணியிருப்பாங்களா? எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் சரி, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அந்த துறை சார்ந்த அமைச்சர் தானே அதை பார்த்தாங்க, அதை பற்றி பேசினாங்க. இன்றைக்கு ஒரு மருத்துவமனையில் வந்து அவங்க அணியில் இருக்காங்கன்னு கோட் போட்டுட்டு போய் பார்க்குறாங்க, அது எந்த வகையில் சரி? அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், அதுக்குள்ளே அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் வந்துடுவாங்க உடனே சோஷியல் மீடியாவில் ஃபைட் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கை, அடுத்த தலைமுறையினோட எதிர்காலம், அடுத்த தமிழ்நாடுடைய ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கை இதில் இருக்கிறது. இதை வந்து இன்றைக்கும் ஆட்சி பொறுப்பேற்று இத்தனை நாட்கள் ஆன பிறகோ, சட்டத்தை அமைத்த பிறகோ இன்றைக்கும் அவர்கள் பொறுப்பில்லாமல் திமுகவை குற்றச்சாட்டு சொல்லி திமுகவை வந்து குறை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இதுவரை அவர்கள் வந்து அவருடைய கவனத்துக்கே வந்து எடுத்து போகவில்லை. நேற்று மதிப்புக்குரிய ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து பேசுகிறாங்க, நாங்கள் இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம், எதை வேணால் பண்ணுங்க, திமுக காரனை என்றைக்குமே உங்களால் அசைக்கவே முடியாது. என்றைக்கா இருந்தாலும் கருப்பு சிவப்பு கொடி பறக்கதான் செய்யும் தமிழ்நாட்டில். கருப்பு சிவப்பு கொடி இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழருக்கோ தமிழ் இனத்திற்கோ இன்றைக்கு ஒரு முன்னிலையே இருந்திருக்காது. அதை நாங்கள் தைரியமாக மார்த்தட்டி ஒவ்வொரு இடத்துலையுமே சொல்லுவோம். அதை வந்து நீங்கள் மைக்கில் மட்டும் பேசுறதை விட்டுட்டு பொதுமக்களை வந்து உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நேரில் ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் களை பண்ணி ஆற்ற சொல்லுங்கள், ஒரு 2 ஹவர் 3 ஹவர் வெயிலில் நின்று இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அதுவே இன்னும் யாருமே பண்ணலை, எதுவுமே பண்ணலை. சும்மா திமுகவை குறை சொல்கிறது, இல்லைனா விர்ச்சுவல் வாரியர்ஸை விட்டு எல்லாரையும் அட்டாக் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் வெளியில் இருந்து எடுத்துகிட்டு வந்து
அவங்கள எல்லாரும் களப்பணியாற்ற சொல்லுங்கள். சோஷியல் மீடியானால இது எதுவுமே ஆக போகிறதில்ல. நம்ம பொதுமக்களும் வந்து நிறைய பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இதுலேயும் நிறைய பேர் வந்து நிறைய ஃபாலோ பண்ணுறீங்க, போஸ்ட் போடுறீங்க, இது எல்லாமே ஓகே. அட்லாஸ்ட் என்ன நம்மளுக்கு முக்கியமானது? பொதுமக்களோட நலமும், பொதுமக்களோட பாதுகாப்போ, பொதுமக்களோட முன்னேற்றமோ, இது 3 தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த 3யுமே வந்து இது வரைக்கும் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கவில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. கடந்த 5 ஆண்டு காலங்களில் எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தது, எவ்வளோ திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டிருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருவிக நகர் தொகுதிக்கு உட்பட்டு இங்கே இருக்கவங்க வந்து சொல்கிறாங்க, திருவிக நகரில் ஒன்றுமே பண்ணலை அப்படின்ட்டுன்னு. அப்படி இருந்தால் அவங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியல அப்படின்றது அர்த்தம்னு நினைக்கிறேன். பூனை கண்ணை மூடினா உலகமே இருந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க கண்ணு மூடி இருக்கு பல. கொஞ்சம் கண்ணை திறந்து ரோட்டில் வந்து எவ்வளோ திட்டங்கள் இருக்குது, எத்தனை இடத்துல வந்து விளக்குகள் வந்து பளிச்சுன்னு இருக்குது, எந்தெந்த இடத்துலலாம் பொதுமக்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க அப்படின்றத வெளியில் வந்து கொஞ்சம் பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.